ஒவ்வொரு நாளும் சாப்பாடு இல்லாமல் எத்தனை தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு சாப்பாடும் வீணாக போயிருக்கும். அதே போல் குவைத்துடைய விமான நிலையத்தில் திடீர் வெடிகுண்டு அபாயம், 95 பேர் உயிரிழந்த சோகம். அதே போல் எச்சரிக்கை 13 நாட்களுக்கு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பும் குவைத்தி குடிமக்கள். வீட்டுக்கு வருகின்ற மாமா பாபாக்களை வரவேற்க தயாராக இருங்க. மீண்டும் இதோ நில அதிர்வு அபாயம் ஆரம்பித்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அல் அஜ்ரி ஆய்வு மையம் கோடை பருவங்களின் முதல் மற்றும் ஃபவாரே பருவத்தின் தொடக்கமான துராயா பருவத்தை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். இது 13 நாட்களுக்கு நீடிக்கும். இதன் போது அதிக வெப்பநிலை காணப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். வெளியே போகிறவங்க ரொம்ப கவனம், தண்ணீர் அதிகமாக பருகுங்க. அதே மாதிரி இதோ குவைத் நியூஸில் வந்த தகவலின் அடிப்படையில் கொலம்பியா தற்போது 6.3 மற்றும் 6.7 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்கிறதா தெரிய வந்திருக்குது. இனி வரும் நாட்களில் பூகம்ப அபாயம் அதிகமாக இருப்பதாக புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜான் ஹாக்ரபிட்ஸ் உட்பட பலருமே அரபு நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க, ஆபத்துக்கள் அதிகரிக்கும் அப்படின்னு. குவைத்துடைய விமான நிலையத்தில் திடீரென தரையிறக்கப்பட்ட விமானம், வெடிகுண்டு அச்சுறுத்தல். குவைத் விமான நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இந்த அறிக்கைக்கு பொறுப்பான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குவைத் விமான நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து குவைத்துக்கு செல்லும் கல்ஃப் ஏர் விமானம் NGF 213 விமானத்தில் இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடக்கப் போவதாக ஒரு நபர் தகவலை அளித்துள்ளார். இதனை அடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர், உள்துறை அமைச்சகம் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஆலோசனையின் பிறகு அந்த அறிக்கை உடனடியாக கையாளப்பட்டது. விமான பாதுகாப்பாக தரையிறங்கப்பட்டதுடன் மேலும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளே அனுப்பப்பட்டனர். தனிமைப்படுத்தப்பட்ட லவுஞ்சில் உள்ள அனைத்து பயணிகளும் நல்ல ஆரோக்கியத்துடனும் பாதுகாப்பாகவும் இருப்பதாகவும், விமான எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தற்போது வரைக்கும் சிக்கவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக உள்துறை அமைச்சகத்தின் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஆகியவற்றின் இடையேயான ஒத்துழைப்புடன் பயணிகள் தங்கள் பாதுகாப்பு மற்றும் பணியாளர்கள் மற்றும் விமான நிலையத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ததன் பிறகு மேலதிக கட்ட சோதனைகளின் விளைவாக எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த தகவல் அனுப்பின நபரை உடனடியாக கைது செய்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி போலியான தகவல்கள் இல்லை, கன்ஃபார்ம் இல்லாத தகவல்களை வெளியிட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே சிறந்த விடயம். இது மாதிரி யார் செஞ்சாலும் மிகப்பெரிய சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். லாஸ் ஏஞ்சலஸ் தொடர்ந்துமே ஆர்ப்பாட்டக்காரர்களாக மாறி வருகின்றது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் தற்போது வரைக்கும் நிலைமை கைமீறி போயிருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. அதிகப்படியான கலவரங்கள் மேற்கொண்டு வரப்படுது லாஸ் ஏஞ்சலஸ் குடியிருப்பாளர்களால். அதே போல் 95 பேர் கடந்த 2 நாட்களுக்குள்ள மட்டும் இஸ்ரேலிய தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. காசா சுகாதார குழு, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் ரஹ்மா. த ஃபர்ஸ்ட் குரூப், முதலாவது குழு குவைத்தை வந்தடைந்தது. வீடுகளுக்கு திரும்பும் ஹாஜிகள், ஹஜ் யாத்திரைகளுக்காக சென்ற குவைத்தி குடிமக்கள் முதலாவது பேட்ச் வீடு திரும்பிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தயாராக இருங்க. ஹஜ்ஜு போன பாபா மாமா எல்லாரும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பேட்சும் நாளை மறுநாள் தொடர்ந்தும் வருவாங்க அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க குவைத்துடைய சிவில் ஏவியேஷன். அதே போல் இதோ செஹல் ஆப் மூலமாக கடந்த 2021 ஆண்டில் இருந்து 100 மில்லியன் டிரான்சாக்ஷன், அதாவது 100 மில்லியன் பரிவர்த்தனைகள் தற்போது வரைக்கும் நடந்துள்ளதாக செஹல் கம்யூனிட்டி தெரிவிச்சிருக்கிறாங்க. செஹல் வந்ததுக்கு பிறகு இன்னும் ரொம்ப ஈஸியாக போனதால் வேலைகள் எல்லாருமே உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் அதிகாரிகள் இல்லாமல் ஒரு ஆண் அதிகாரியால் செக் பண்ண முடியாது
அப்படின்ற ஒரு சட்டம் வந்தத்தில் இருந்து அன்றைக்கி 21ஆம் தேதி நான் இந்த சட்டத்தை பற்றி தெரிவித்தேன். பாருங்கள் அட்ராசிட்டியை. வாகனம் பழக்கி கொடுக்குறாங்க, சரி அது ஓகே. பின்னாடி போ, ரிவர்ஸ் கியரை போட்டு பின்னாடி போ. கியரை போட்டாச்சா, ரிவர்ஸ் கியரை போட்டாச்சு, பின்னாடி போ அப்படின்னா கடைசியில் வண்டியை பின்னாடி எடுக்காமல் பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. انت ما صجيت؟ انت قلت لي رجعي ورا. انا وين ورا؟ بتقصد ورا في الدكه؟ اوكي برجع ورا في الدكه. رجعي ريوس ورا بالسياره. رجعي ريوس ورا، حطي على رقيه. يقول لي رجعي ورا كذا، انا اللي برجع ورا مو بالسياره. اصبر جايه. كذا البنات يجيبون الغاثه لجيتوا تتعلمون الصور. اقول لك رجعي ورا، تروحين تفكين الباب ترجعين ورا، شلون انت هبله؟ انت ما قلت لي حطي ريوس، انت قلت لي رجعي ورا، انا رجعت ورا. انا ايش دراني ورا رجعي السياره ولا انت رجعي ورا؟ يلا الحين انت قاعده تسوقين اختي. لا لازم تتكلم صح. يا انت رجعي ورا يا رجعي السياره. இந்த மாதிரியெல்லாம் நிறைய சேட்டை பிடிச்சவங்க இருக்கிற ரோடுலையும் பார்க்கின்கள்லையும் தான் வண்டியை நிறுத்தி வச்சுருக்கீங்க, வண்டியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க அனைவருமே. இதோ ஒரு முக்கியமான தகவல். இது பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் இரவு எங்கள் வீட்டில் நடந்த பார்ட்டிக்கு பிறகு நிறைய உணவுகள் வந்து மிகுதமாயிடுச்சு. சில வீடுகளில் செய்வது அறியாது வெளியில் வீசக்கூடிய நிறைய பேர் இருக்கிறீங்க உணவுகளை. முடிந்த வரைக்கும் அந்த உணவுகளை வாகன சாரதிகள் கொஞ்சம் தேடி பாருங்கள். உங்களுடைய மந்தக்காக்குள்ளேயே இந்த மாதிரி தண்ணி படாது, தண்ணி டேப் இருக்கிற அந்த இடங்களில் நிறைய இடங்களில் ஃப்ரிட்ஜ் இருக்கும். இப்போ என்னுடைய ஏரியாவில் பார்த்திங்கன்னா அபு ஃபத்தீராவில் ஒரு சில ஏரியாக்களில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ நானும் முடிந்த அளவுக்கு சில ஏரியாக்களில் தேடினேன். கத்தா 2ல் ஃபுல்லாகவே தேடி பார்த்தேன். முன்னாடி ஜெமியாவுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் இல்லை, அந்த ஃப்ரிட்ஜை தூக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அல் முசைனி மஸ்ஜித் அப்படின்ற மஸ்ஜித், அதனுடைய ஏரியாவிலையும் நான் ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்டேன், ஃப்ரிட்ஜு கிடைக்கவே இல்லை. ஏன்னா சில பள்ளி வாயில்களுக்கு முன்னுக்கு எப்போவுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் நம்ம கொண்டு போகக்கூடிய உணவை உள்ளே வைக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையாக இருந்தால் அதில் உள்ள உணவுகளை நம்மளால் எடுத்துக்கொள்ளவும் முடியும். அல் முசைனி ரவுண்ட் அபவுட் தான் இது, அந்த மஸ்ஜித்துடைய ரவுண்ட் அபவுட். மாஷா அல்லாஹ், நான் அந்த ஃப்ரிட்ஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த ரவுண்ட் அபவுட்டில். ஆனாலும் ஃப்ரிட்ஜ் எதுவும் கிடைக்கல. தண்ணீர் தொட்டிகள், அந்த தண்ணீர் பராதை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனாலும் இன்னொரு ரவுண்ட் அடிக்கணும் போல் இருந்துச்சு இந்த ரவுண்ட் அபவுட்டை சுற்றி பார்க்குறதுக்காகவே. அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சாதாரணமாக இந்த இடத்துல நின்று ஃபோட்டோன்னு எடுக்கிறதுக்கு கூட சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரவுண்ட் அபவுட்டை பாருங்கள், ஃபுல்லாகவே அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சில ரவுண்ட் அபவுட்களை குவைத்தி குடிமக்கள் டிசைன் பண்ணுவாங்க, சிலது பள்ளி கம்யூனிட்டியை டிசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபுல்லாகவே தேடி அலைஞ்சு எந்த ஏரியாவிலையும் ஃப்ரிட்ஜு கிடைக்கவே இல்லை அப்படின்றதால கடைசியாக நான் என்ன பண்ணேன், கத்தா 1-2 பார்த்திங்கன்னா கத்தா 1-4 இந்த ஏரியாவில் ஒரு பள்ளி இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த போர்டில் கத்தா 1 இருக்குது, 4 இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு பள்ளி வாயில் இருக்குது. அந்த பள்ளி வாயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கிறேன். ஏன்னா அந்த பள்ளி வாயிலுக்கு பக்கத்தில் நிறையவே டெலிவரி ஓட்டுநர்கள், அதே மாதிரி டாக்ஸி ஓட்டுநர்கள் நிறைய பேர் ஒன்று கூடுவாங்க இந்த பள்ளி வாயில். இதுதான் இந்த பள்ளி வாயில். இது பார்த்திங்கன்னா சரியாக குசூர் குரைன்லேருந்து 250ஆம் நம்பர் ரோடு டைரெக்டாக 208ஆம் நம்பர் ரோடு டைரெக்டாக ஃபாஹில் ரோடுக்கு என்ட்ராகிற அந்த ரோடு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ரோட்டில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த 208ஆம் நம்பர் ரோடு. இது அபு ஃபத்தீராக்குள்ள என்ட்ராகிறது. அப்படியே நேராக போனால் ஃபாஹில் ரோடுக்கு போகுது, அபுல் ஹசானியா சிக்னலுக்கு. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் அபவுட்டில் தான் இந்த பள்ளி வாயில் இருக்குது. இது இந்த பள்ளி வாயிலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கத்தா 1-4 கத்தா 1 சைடில் தான் இந்த பள்ளி வாயில் இருக்குது. இந்த பள்ளி வாயிலில் முன்னாடியே பெரிய ஒரு ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குது. நிறைய சாப்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அதில் சாப்பாடுகள் எதுவும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த இடத்துக்கு வாரதால் பலருக்குமே அந்த இடத்துல சாப்பாடுகள் தேவைப்படும், பலருமே எடுத்துக்கொள்வாங்க. நிறைய சாப்பாடு மாஷாலான்னு இருந்துச்சு. அத்தனை சாப்பாடையும் இந்த ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாகவே நிரப்பி விட்டுட்டேன்.
அடுத்த நாள் காலையில் நான் பாபாவோட போனேன். இன்னைக்கு காலையில் பாபாவோட போகும்போது நான் பார்க்குறேன் சாப்பாடு ஒன்று கூட இல்லை ஃப்ரிட்ஜில். நிறைய சாப்பாடுகளை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு தேவை இருக்குது. ஆனால் யாருமே அந்த சாப்பாடை வந்து வீசுறதுக்கோ அல்லது அதை வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கோ கொண்டு போகிறதில்ல. மிருகங்களுக்கு கொடுக்கவோ பூனைகளுக்கு நாய்க்கு கொடுக்கவோ இல்லை. தன்னுடைய வயிற்று பசிக்காக கொண்டு போகக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழலில் பலருக்கு இது உதவியாக இருக்கும். அதே மாதிரி இதில் உள்ள எந்த ஒரு சாப்பாடுமே கெட்டுப்போன பழைய சாப்பாடுகள் இல்லை. சரியாக மதியத்துக்கு, நேற்றைய தினம் மதியத்துக்கு வந்த சாப்பாடு மதிய பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இரவு நேரம் வரைக்கும் பார்த்துட்டு, ஏன்னா இரவு வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஏதாவது சாப்பாடு கேட்பாங்களான்னு தெரியாதுன்றதால வச்சுருந்துட்டு அவங்க வெளியாகினது பிறகு வந்த விசிட்டர்ஸ் வெளியாகினதுக்கு பிறகு மீதி உள்ள சாப்பாடு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸுகள்லேயே பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்பாடுகள் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து சாப்பாடுகளை வேஸ்ட் பண்ணுவாங்க. வீடுகளில் நிறைய பேர் வந்து குப்பைகளில் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. சிலருக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு போய் வைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லை ஓட்டுநர்கள் சாரதிகள்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து சிலர் வந்து மாய்ச்சல் படுவாங்க. ஆனால் முடிந்தால் கொண்டு போய் வைங்க. பலருடைய பசிகளை நீங்கள் தீர்க்க முடியும். பாருங்கள், இதில் எவ்வளோ உணவுகள் இருக்குன்னு. அத்தனை உணவுகளும் மாஷா அல்லான்னு எத்தனையோ பேருடைய பசியை தீர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய வீடுகளில் இந்த மாதிரி அதிகமான உணவுகள் இருந்துச்சுன்னா கொண்டு போய் மறக்காமல் இப்படி சல்லாஜாக்களை தேடி வச்சுருங்க. இது வந்து சரியாக கத்தா 1 இருக்கக்கூடிய ரவுண்டு போட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா பள்ளி வாயிலுக்கு முன்னாடி தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதில் தான் வச்சுருக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுகளில் உணவுகளை வைங்க. நிறைய பேருக்கு பயனாக இருக்கும். குப்பை தொட்டிகளில் போகிறதால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த தகவல் எல்லோருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.